ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, இதுவரை நாம் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்தின் 13ஆம் அதிகாரத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கும் வசனங்களுக்கும் செயல்படுத்தியிருக்கின்றோம். இன்று நாம் 14ஆம் அதிகாரத்தை துவங்க இருக்கின்றோம். இந்த பகுதியிலே இறைவன் தாவீதின் வழியாக செய்கின்ற செயல்கள் என்ன என்றும், அதன் வழியாக இந்த நாடு கடத்தப்பட்ட பின்பு திரும்பி வந்த மக்கள் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நினைக்கிறார் என்ற செய்தியை இந்த பகுதி என்ன தாங்கி இருக்கிறது என்றும், அவர்கள் என்ன செய்தார்கள் என்றும் நாம் அறிந்து கொள்ளலாம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தையர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. தந்தை அவர்களே, கடந்த பகுதியில் நாம் சந்தித்திருக்கின்றோம். தாவீது அரசனானார். அரசனான உடனேயே அரசன் நான், ஆள்வது கடவுள் என்று கடவுளின் பிழையை தேடி சென்றார். தேடி சென்ற இடத்திலே சிறு மன வருத்தமும் நடந்துவிட்டது. ஒரு உயிர் பறிபோய்விட்டது. மீண்டுமாக அந்த உடன்படிக்கை பிழை என்பது ஒரு இடத்தில் வைக்கப்பட்டது என்று வாசித்திருக்கிறோம். இனி இந்த பகுதியிலே அங்கே இருக்கப் போகின்றதா, மீண்டும் வரப்போகின்றதா, இந்த இடைப்பட்ட பகுதியில் நடந்தது, யார் அதை தவறு செய்தார்கள், இந்த தவறு சரி செய்யப்பட்டதா என பல கேள்விகள் நமக்கு மத்தியில் இருக்கின்றன. என்ன நடந்தது இந்த பகுதியில்? வைத்துவிட்டு வந்தாயிற்று, இனி என்ன நடக்கிறது தந்தை அவர்களே? இந்த 14ஆம் அதிகாரத்திலே டேவிட் க்ரோஸ் இன் பவர் என்று சொல்வார்கள். தாவீது தன்னுடைய வல்லமையில் அவர் வலிமை பெற்றார் என்கின்ற ஒரு செய்தியை ஆசிரியர் அழுத்த திருத்தமாக சொல்ல ஆசைப்படுகிறார். அது எந்த வகையில், எப்படிப்பட்ட வகையில் என்பதை முற்பகுதியில் சொல்லிவிட்டு பிற்பகுதியிலே வேறு செய்திகளுக்கு அவர் கடந்து செல்கின்றார். தீர் மன்னர் ஈராம் அவருடைய செய்தி வாசிப்போமே. 1ஆம் வசனம். தீர் மன்னர் ஈராம் தாவீதிடம் தூதர்களையும் அவருக்கு ஒரு அரண்மனை கட்டுவதற்காக கேதுரு மரங்களையும் கொத்தனார்களையும் தச்சர்களையும் அனுப்பி வைத்தார். ஆண்டவர் இஸ்ரேலின் மேல் தம்மை அரசராக உயர்த்தினார் என்றும், அவருடைய மக்களாகிய இஸ்ரேலின் பொருட்டு தமது அரசை மிகவும் சிறந்தோங்க செய்தார் என்றும் தாவீது இதனால் அறிந்து கொண்டார். அதான், தீர்மன்னர் ஈராம் தாவீதிடம் தூதர்களையும் அவருக்கு அரண்மனை கட்டுவதற்காக கேதுரு மரங்களையும் கொத்தனார்களையும் தச்சர்களையும் அனுப்பி வைத்தார். தாவீது கேட்டாரா? கேட்கல. குறிப்பிட்ட ஆசிரியர் சொல்கின்ற அழகான செய்தி இது. தாவீது ஆசைப்படுறவர் கிடையாது, தாவீது சண்டை போடுறவர் கிடையாது, தாவீது தனிப்பட்ட முறையில் முடிவெடுக்கிறவர் கிடையாது, தாவீது தன்னிச்சையாக செயல்படுறவர் கிடையாது. See how he characterizes David. ஒரு தாவீது என்கின்ற அழகான ஒரு புனிதரை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். வரலாற்று நூல்களிலே 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வார்த்தைகளில் இதே பகுதியை நம்ம சந்திக்கிறோம். அந்த இடத்துல தாவீதினுடைய முகம் வேற. அங்கே தாவீதே ஆள் அனுப்பி கேட்டு கொண்டு வந்து உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் அங்கே இருக்கிறது. இப்போ உடன்படிக்கையின் பேழையை அவர் கொண்டு வந்து விட்டார். உடன்படிக்கையின் பேழையை அவர் கொண்டு வந்து விட்டார். இப்பொழுது ஒரு அரண்மனை அமைக்க இருக்கிறார். ஒருவேளை அவர் நினைச்சிருக்கலாம், ஒபேது ஏதோம் என்கின்ற அரசு அலுவலர்களுடைய இல்லத்திலே ஆணர் கூடியிருக்கிறார். அந்த ஆணரை நம் இல்லத்திற்கு கொண்டு வரும்போது அவரை சின்ன கூரையிலே வைக்க முடியுமா? ஒரு அரண்மனைகளாக இருந்தால் நலமாக இருக்குமே என்று அவர் நினைத்ததை ஈராம் மன்னர், தீர் நாட்டு ஈராம் மன்னர் தச்சர்களையும் மரங்களையும் அவருக்கு தேவையான மூலப்பொருட்களையும் கொடுத்து உதவி அனுப்பி அரண்மனை கட்ட செய்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆக தாவீது தனக்கென தான் ஒரு அரசராக இருக்கிறார், அரசராக விரும்புகிறார், அரண்மனையிலும் கோட்டை கொத்தரங்களிலும் குடியிருக்க விரும்புகிறார் என்பதை அந்த செய்தி அங்கே இல்லை. அது குறிப்பிட்ட ஆசிரியர் மறைமுகமாக மறைத்து விடுகிறார், மறைமுகமாக அதை அழித்து விடுகிறார். ஆண்டவர் இஸ்ராயல் மேல் தம்மை அரசராக உறுதிப்படுத்தினார் என்றும், இப்ப அரண்மனை கட்டுறதுக்கு தீர் நாட்டு ஈராம் மன்னன் தச்சர்களை, மரங்களை அல்லது இன்னும் பொருட்களை கொடுத்து உதவுறாரு அப்படின்னாக்க இவர் நினைச்சாரு, என்ன பார்க்கிறாரு? அந்த மக்கள் இவரை இந்த நாட்டு அரசர் என்று ஏற்றுக்கொண்டார்கள். அது கடவுள் என்று நினைக்கிறார், அது கடவுளால என்று நினைக்கிறார். அதான் பாருங்க, அந்த இடத்துல ஆண்டவர் இஸ்ராயலின் மேல் தம்மை அரசராக உறுதிப்படுத்தினார் என்றும், அவருடைய மக்களாக இஸ்ராயலின் பொருட்டு தம்மை மிகவும் சிறந்தோங்க செய்தார் என்றும் தாவீது இதனால் அறிந்து கொண்டார். கடவுளின் செயலை தாவீது புரிந்து கொண்டார்.
இது கடவுளால் தான் ஆகிறது என்பதை தாவீது புரிந்து கொண்டதனால் தாவீது சிறப்புற்றார். பார்வோன் முன்னிலையிலே மோசே கோலை தூக்கி எறிந்தார், பாம்பாக மாறியது. பார்வோன் சொன்னான், இது என்ன பெரிய காரியம், எங்கள் ஊரிலும் மந்திரவாதிகள் இருக்கிறார்கள், அவர்களும் இதை செய்வார்கள் என்று சொல்லி கோலை வீசி செய்கிறார். பார்வோன் மன்னன் கடவுளால் இது நிகழ்கிறது என்பதை அறியாமல் இருந்தான். கடவுளால் இது நடக்கிறது என்று அறியாமல் இருந்தான். அழிவுக்குள்ளானான், ஆழ்கடலிலே ஆழ்ந்து போனான். அதுதான் தாவீதுக்கும் பார்வோன் மன்னனுக்கும் பெரிய வித்தியாசம். தாவீது மன்னன் இது கடவுளால் நிகழ்கிறது, ஆண்டவர் நம்மை கட்டி எழுப்புகிறார், நமது அரசை உறுதிப்படுத்துகிறார், மக்கள் முன்பாக நம்மை தடைத்தோங்க செய்கிறார் என்பதை அவர் உறுதிப்படுத்திக் கொள்கிறார். அந்த செய்தியை சொல்றாரு. சொல்லிட்டு இன்னொரு செய்தி, அதாவது தலை தோங்கி பெரிய அரசனாய் மாறுவது. இப்ப பெரிய அரண்மனையை கட்டுறாங்க, மக்கள் எல்லாம் ஏத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்களேன், மூன்றாவது செய்தி, எருசலேமிலும் தாவீது பெண்கள் பலரை மனம் செய்து கொண்டார். அவருக்கு மேலும் புதல்வர் புதல்வியர் பலர் பிறந்தனர். அவருக்கு எருசலேமில் பிறந்த பிள்ளைகளின் பெயர்கள் சம்முவா, சோபாபு, நாத்தான், சாலமோன், இப்கார், எலிசுவா, எல்பலேற்று, நோகாகு, நேபேகு, யாபியா, எலிசாமா, பெகலியாத்தா, எலிப்பலேற்று. இவர்களெல்லாம் நிறைவான மனைவிகள், நிறைவான குழந்தைகள், கடவுள் ஆசீர். நிறைவான மனைவியர், 1, 2, 3 மனைவியர், நல்ல குழந்தைகள், நிறைய குழந்தை செல்லும், கடவுளுடைய பெயர். ஏனென்றால் மலடியா இருப்பது என்பது, பிள்ளை பேரற்று இருப்பது ஆணுக்கோ பெண்ணுக்கோ அது அவலமாய் கருதப்பட்டது. அது பெண்ணைத்தான் அதிகமாக சாடுவார்கள். அதே போலவே மிகுந்த மக்களோடு இருப்பது ஆசீர்வாதமாக. திருப்படம் 120 சொல்லுது, ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் மனிதனுக்கு கிடைக்கும் ஆசி இதுவே, உன் மனைவி உன் இல்லத்திலே கனிதரும் திராட்சை செடியை போல இருப்பார், உன் பிள்ளைகளுடைய பந்தியிலே ஒளிவ கன்றுகளை போல சூழ்ந்திருப்பார்கள். ஒளிவ கன்று இருக்கும், அதெல்லாம் பிள்ளைகள் உன்னை பந்தியிலே சூழ்ந்து கொள்வார்கள். நீ உன் கையால் உழைத்து உண்பாய், அனைத்தும் உனக்கு நலமாகும். ஆண்டவரின் வாழ்நாள் முழுவதும் நீ எருசலேமின் மகிழ்ச்சியை நீ காண்பாய் வருகிறது. அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது தாவீதுடைய ஆசீர்வாதங்களை பார்க்கிறார். ஒன்று அரண்மனை, மக்களுடைய செல்வாக்கு, அதுக்கப்புறம் நல்ல மனைவியர்கள், நல்ல குழந்தை பாக்கியம், இது எல்லாமே கடவுளுடைய ஆசீர்வாதமாக இருக்கிறது. உயர்ந்த ஒரு பரிசுத்தமான மகிழ்ச்சியிலே அவர் இருக்கிறார். அடுத்தது பாருங்களேன், பெலிஸ்தியர் மேல் வெற்றி. இஸ்ரேல் முழுவதற்கும் அரசராக தாவீது திருப்பழிவு செய்யப்பட்டதை பெலிஸ்தியர் கேள்விப்பட்ட போது அவர்கள் அனைவரும் தாவீதை தேடி பிடிக்கும்படி வந்தார்கள். அதை அறிந்த தாவீது அவர்களை எதிர்த்து போரிடச் சென்றார். பெலிஸ்தியர் வந்து ரபாயிம் பள்ளத்தாக்கில் கொள்ளையிட்டனர். தாவீது கடவுளிடம், நான் பெலிஸ்தியரை எதிர்த்து போரிடச் செல்லலாமா, அவர்களை நீர் என் கையில் ஒப்படைப்பீரா என்று கேட்டார். ஆண்டவர் அவருக்கு பதிலுரையாக, போ, அவர்களை உன் கையில் ஒப்படைப்பேன் என்றார். தாவீது பாகால் பெராசிமுக்கு வந்து அவர்களை அங்கேயே முறியடித்தார். வெள்ளம் அடித்து கொண்டு போவதை போல் கடவுள் என் எதிரிகளை என் கைவன்மையால் அழித்து விட்டார் என்றார் தாவீது. அதன் காரணமாக அவ்விடத்திற்கு பாகால் பெராசிம் என்று பெயரிட்டனர். எவ்வளோ அழகான ஒரு செய்தி, ரொம்ப அழகான ஒரு செய்தியை குறிப்பேட்டின் ஆசிரியர் மிக எளிதாக சொல்கிறார். அதாவது ஒரு அரசனுக்கு ஒரு நல்ல வீடு, அரண்மனையான வீடு, இல்லம் தோறும் அலுவலர்கள், காவலாளிகள், ஏவலாளிகள், படை, சிறந்த படை, அதே போல் நல்ல குடும்பம், நிறைவான பிள்ளைகளோடு கூடிய ஒரு மனவாழ்வு, அதுக்கு அடுத்தபடியாக வெளிவரும்போது போருக்கு புறப்பட்டு போகிறாங்க. இதில் 2 செய்தி நம்ம பார்க்குறோம், அழகான செய்தி பார்க்குறோம். 8ஆம் வசனத்தில், திருப்பழிவு செய்யப்பட்டதை பெலிஸ்தியர் கேள்விப்பட்ட போது அவர்கள் அனைவரும் தாவீதை தேடி பிடிக்கும்படி வந்தார்கள். அவனை அப்படி கண்டுபிடிச்சி கண்டந்தனம் வெட்டி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே ஒளிஞ்சிக்கிறான், இந்த குகையா அந்த குகையா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் நடந்தது என்ன, தாவீது அதை அறிந்து அவருடைய எதிர்த்து போரிட சென்றார். தாவீதுடைய வீரத்தை பார்க்குறோம் பார்த்தீங்களா. இவன் அவரை தேடி பிடித்து கொள்வதற்காக வராங்க. இவர் முன்ன நற்செய்தியில் பார்க்கும்போது, யாரை தேடி வந்தீர்கள், நாசரேத்து இயேசுவை, நான் தான், பின்னாடி விழுவுறானுங்க. 1 தடவை 2 தடவை 3 தடவை விழுறானுங்க, முட்டா பசங்க. 3ஆவது தடவை தான் அவர் பிடிக்கிறானுங்க. அப்போ அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது அஞ்சா நெஞ்சினராக, மன உரம் பெற்றவராக, உறுதி வாய்ந்தவராக போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் வார்த்தை கேட்டுக்கிறாங்க. ஏனென்றால் தாவீதும் சரி, சவுலும் சரி,
ஆண்டவரிடம் கேட்காமல் எதையும் செய்ததில்லை என்று வரலாற்று நூட்களிலே நாம் கண்டோம். இப்ப இங்க 2 சாமுவேல் 5:17-17 25 வரை பகுதிகளை சுருக்கமாக ஆசிரியர் இங்கே குறிப்பிடுகின்றார். ஆக தாவீது கடவுளிடம், நான் பெலிஸ்தியரை எதிர்த்து போரிட செல்லலாமா, அவர்கள் நீர் என் கையில் ஒப்படைப்பீரா என்று கேட்டார். ஆண்டவரை நாம் போட்டுமா, அவனை எங்களை ஒப்படைப்பீங்களா என்று கேட்கிறார். 2 செய்தி இருக்குது. ஒன்று, தானே வழி வந்து போரிட செல்கிறார். தன்னை தேடி வந்தவர்களை வாடா பார்த்துக்கலாம் என்று இவர் புறப்பட்டு போகிறார். போகுவதற்கு முன்பாக ஆண்டவரை நான் போகட்டுமா என்ற ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்கிறார். அது ரொம்ப அழகான ஒரு செய்தி வருகிறது. என்னன்னால அப்படியே தண்ணி மாதிரி அள்ளிட்டு போயிட்டானுங்கடா, அள்ளிட்டு போயிட்டாங்க அப்படின்னா. அந்த ஃப்ரேஸை ரொம்ப அழகா, வெள்ளம் அடித்து கொண்டு செல்வது போல் என் எதிரிகளை ஆண்டவர் என் கைவன்மையினால் எடுத்துக்கொள்ள செல்ல கிருபை செய்தார் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறார். அந்த வசனத்தை வெள்ளம் அடித்து கொண்டு போவது போல என் கடவுள் என் எதிரிகளை என் கைவன்மையால் அழித்து விட்டார். இப்போ 50% யுவர் எனர்ஜி, 50% காட்ஸ் கிரேஸ், யூ ஒர்க் டுகெதர், யூ வின் சக்சஸ். யூ வின் சக்சஸ். அதுதான் வெள்ளம் போல எதிரிகளை அடித்துக்கொள்ள கடவுள் என் கைவன்மையால் செய்து விட்டார். என்ன பயன்படுத்தினாரு, இந்த கடவுளுடைய கரங்களில் ஒரு பென்சிலாக பயன்படுத்தினாரு சொல்லிட்டு அந்த இதை கொண்டு போறார். ரொம்ப அழகான ஒரு காட்சி, அது மிக இனிமையான ஒரு காட்சியும் கூட. அப்போ அந்த இடத்திற்கு பாகால் பெராசிம் என்ற ஒரு பெயரை அவர்கள் எடுக்கிறார்கள். பெலிஸ்தியர் தங்கள் தெய்வ சிலைகளை அங்கு விட்டு சென்றிருந்தனர். தாவீது கட்டளையிட அவை தீக்கிரையாக்கப்பட்டன. உதாரணத்துக்கு இப்போ இந்த இஸ்ராயல் மக்கள் போரிடும் போது தாங்கள் உடன்படிக்கையின் பிழையை தாங்கி செல்வார்கள். ஆண்டவர்களோடு வருகிறார். இந்த போர் எனது போர், நான் உனக்காய் போராடுவேன் என்று சொல்கிற ஆண்டவருடைய வல்லமையின் சின்னமாகிய உடன்படிக்கையின் பிழையை அவர்கள் தாங்கி செல்வார்கள். அதே போல பிலிஸ்தியர்கள் அவருடைய கடவுளுடைய தெய்வங்களை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். 2 காரணங்களாம். ஒன்று, தாங்கள் போரினால் சாதிக்க முடியாததை தங்கள் கடவுள்கள் அங்கே இருந்து சாபத்தையோ நோயையோ கொள்ளை நோயையோ அவர்களுக்கு வர வைக்கட்டும் என்று விட்டு சென்றிருக்கலாம், செய்வினை செய்ய போல. அல்லது விட்டு சென்ற ஓட்டத்தில் சாமியை விட்டு போட்டு ஓடிட்டாங்க. அப்படிங்கும் போது பாகால் தெய்வத்திற்கு அல்லது தாகோன் தெய்வத்திற்கு ஒரு சக்தியும் இல்லை என்பதை உணர்ந்து காட்ட அவரை எரித்து விட தாவீது கட்டளை எடுக்கின்றார். பெலிஸ்தியர் மீண்டும் அந்த பள்ளத்தாக்கில் கொள்ளையிட்டனர். தாவீது திரும்பவும் கடவுளின் ஆலோசனையை கேட்டார். கடவுள் அவரிடம், நீ அவர்களை எதிர்த்து நேராக செல்லாமல் அவர்களை சுற்றி வளைத்து பிசின் மரத்தோப்புக்கு வா. படை செல்வதன் இறைச்சல் அம்மரங்களின் உச்சியிலிருந்து கேட்டவுடனே நீ போருக்கு புறப்படு. ஏனெனில் பெலிஸ்தியரின் படையை முறியடிக்க கடவுள் உனக்கு முன் செல்கிறார் என்றார். கடவுள் கட்டளையிட்டபடியே தாவீது செய்தார். கிபெயோன் தொடங்கி கெசேர் வரை பெலிஸ்தியரின் படையை முறியடித்தார். தாவீதின் புகழ் எல்லா நாடுகளிலும் பரவியது. அனைத்து மக்களினங்களும் அவருக்கு அஞ்சி நடுங்கும்படி ஆண்டவர் செய்தார். அந்த பிலிஸ்தியர்களுடைய தெய்வங்களை அவர் எரிக்கின்றார். எரிக்கும் போது ஒருவேளை அதனுடைய எதிர் விளைவாக நம் கடவுள்களை எரித்து போட்டானே, இவனை நாம் எரித்து போடுவோம் என்று சொல்லி மீண்டும் அதே பள்ளத்தாக்கிலே மீண்டும் ஒரு முறை தாக்குதல் நடத்துவதற்காக பிலிஸ்தியர்கள் வருகிறார்கள். 2 முறை தாக்குதல் என்பது இந்த இடத்துல 2 முறை குறிப்பிட சொல்வதனுடையாக, இப்ப குத்துச்சண்டையில் ஃபர்ஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு, ஃபோர்த் ரவுண்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒரே அடியில் அடிச்சு அவனை கீழே விடுதோம்னா நாக் அவுட்டு இல்லைங்களா? இப்போ 1 ரவுண்டு, 2 ரவுண்டு, 3 ரவுண்டுனாக்க ஃபர்ஸ்ட் ரவுண்டில் செத்தாண்டாவன், செகண்ட் ரவுண்டில் ஒளிஞ்சாண்டாவன், தேர்ட் ரவுண்டில் க்ளோஸ்டாவன் அப்படின்ற மாதிரி. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பிலிஸ்தியர்கள் முடிஞ்சு போனாங்க, செகண்ட் ரவுண்டில் ஒரேடியாக காணாமல் போகிறாங்க. ஃபர்ஸ்ட் டைமில் அடிக்கும் போது என்ன, வெள்ளப்பெருக்கு போல் எதிரிகளை என் ஆண்டவர் அடித்து சென்று விட்டார், என் கைவன்மையால் இது நடந்தது என்று தாவீது புகழ் பாடினார். இப்பொழுது அதே போல் மீண்டும் ஒரு முறை தாக்க வருகிறார்கள். மீண்டும் கடவுளுடைய ஆலோசனையை கேட்கிறார். அவருடைய ஆலோசனை கேட்கும்போது அப்போ நீர் அவர்களை எதிர்த்து செல்லாமல், நேராக செல்லாமல் பின்புறமாக வளைத்து கொண்டு போ. மரங்களை சலசலத்தை கேட்கும்போது நீர் அவர்களை தாக்குவாய், ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுக்கு முன்பாய் செல்லும். ரொம்ப அழகான வசனம். கடவுள் உனக்கு முன் செல்கிறார், பெலிஸ்தியரின் படையை முறியடிக்க கடவுள் உனக்கு முன் செல்கிறார். ரொம்ப அழகான செய்தி. இந்த ஒரு ஒப்பீடு சொல்லணும். அதாவது இதே பகுதியை இதில் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது கடவுள் உன் முன்பே செல்கிறார் என்கிற வார்த்தை இங்கே இல்லை. இந்த இடத்துல
இந்த அதிகாரத்தின் ஒவ்வொரு மைய புள்ளியிலும் ஆண்டவரால் நிகழ்ந்தது. ஆண்டவர் செயல்படுகிறார், ஆண்டுடைய கைவன்மை இது, ஆண்டவர் நோக்கி முன்பாய் செல்கிறார் என்பதை திரும்ப திரும்ப குறிப்பிட்ட ஆசிரியர் சொல்லி, இறைவனால் மட்டுமே மறுவாழ்வு என்பது இந்த தேசத்திற்கு கூடும். அரசனோ அல்லது எந்தவித ஆளுநர்களோ இல்லாத நிலையில், இளம் குருக்கள் மட்டுமே இருக்கின்ற நிலையில், அழிந்து போன இந்த நகரம், கைவிடப்பட்ட இந்த நாடு மீண்டும் செழிக்குமா தழைக்குமா என்ற ஏக்கத்தோடு தவித்து கிடந்த மக்கள் மத்தியிலே குறிப்பிட்ட ஆசிரியர் ஒரு அழகான செய்தியை சொல்கிறார். ஆற்றலாலும் அல்ல, சக்தியாலும் அல்ல, ஆண்டவரின் ஆவியினால் ஆகும் என்று சொல்லி ஒரு வலிமையான ஒரு செய்தியை சொல்லி, தாவீதுக்கு எப்படி நடந்தது? தாவீது மகத்தான மனிதராக இருந்தார், உண்மைதான். சாமுவேல் புத்தகத்தில் நம்ம தெரியும். ஆனால் இப்பொழுது பாருங்கள், அவர் எப்படி பாராட்டுகிறார். ஆண்டவருடைய வல்லமையினால், ஆண்டுடைய சக்தியினால், ஆண்டுடைய கிருபையினால் என அவர் திரும்ப திரும்ப சொல்லி, ஆண்டவரை மையப்படுத்தி தாவீதினுடைய வெற்றி, தாவீதினுடைய வளமை, தாவீதினுடைய செழிப்பு, தாவீதினுடைய ஆராய்ச்சி விரிவாக்கம் இவையெல்லாம் சொல்லும் போது ஆண்டவரோடு இருந்ததனால் இதெல்லாம் நிகழ்ந்தது என்பதை ஆசிரியர் மிக அழகாய் சுட்டி காட்டுகிறார். அதான் இந்த பகுதியில் நம்ம காண்கின்ற அழகான பகுதி. 17 வசனங்களை கொண்ட இந்த பகுதியினுடைய இறுதியில 17ஆம் வசனத்தை வாசிப்போமே. தாவீதின் புகழ் எல்லா நாடுகளிலும் பரவியது, அனைத்து மக்களினங்களும் அவருக்கு அஞ்சி நடுங்கும்படி ஆண்டவர் செய்தார். ஆண்டவர் செய்தார். மீண்டும் ஒரு முறை ஆண்டவர் செய்தார். தாவீதின் புகழ் எல்லா நாடுகளிலும் பரவியது, அனைத்து மக்களினங்களும் அவருக்கு அஞ்சி நடுங்கும்படி ஆண்டவர் செய்தார். எவ்வளவு பெரிய மாட்சிமையான ஒரு செயல்பாடு. தாவீதுக்கு எல்லாம் கிடைச்சிச்சு. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 8-9 அதிகாரங்களை 2 சாமுவேல் பகுதியிலே ஆசிரியர் தாவீதுக்கு கொடுக்கின்றார். ஆனா இந்த இடத்துல மிக சுருக்கமான இடத்துல 2 போர்க்களத்தை காட்டி எப்படி தாவீது பெலிஸ்தியரை முறியடிக்கிறார், எப்படி கடவுளுடைய வல்லமை வெளிப்படுகிறது, எப்படி கடவுள் அவரை உயர்த்தினார், எப்படி கடவுளை மாற்றிப்படுத்தினார் என்பதை பற்றி அவர் சுட்டி காட்டுகின்றார். அழகாய் பகிர்ந்து காட்டுகிறது. மிக அழகான ஒரு பகுதியாக இந்த பகுதி அமைகிறது. இனிய பகுதியாக இருக்கிறது. சின்ன ஒரு செய்தி, அது நல்ல ஒரு செய்தியாக அமைகிறது நாம் காண்கின்றோம். தந்தையவர்களே, 17 இறைவசனங்களை மட்டுமே கொண்டிருக்கின்ற 14ஆம் அதிகாரத்தில் ஒரு உடன்படிக்கை பேழை உள்ளே வர வேண்டும், ஆனால் வர தாமதிக்கின்றது. இந்த காலகட்டத்திலே தாவீதின் ஒரு வளர்ச்சியையும் நோக்கி ஆண்டவர் விட்டுவிடவில்லை என்பதையும் நோக்கி ஆண்டவரோடு இருக்கின்றார், ஆண்டவரை மாத்திரமே முன்னிலைப்படுத்தி செயல்படுகிறார் என்பதை சொல்லி அதிலே இந்த தாவீதின் வளர்ச்சியை மீண்டுமாக குறித்து காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த பகுதியில் இருந்து வாழ்வியல் சிந்தனைகளாக என்ன இருக்கின்ற தந்தையவர்களே? நல்ல பகுதியாக இருக்கிறது. நம்முடைய மனதிற்கு நல்ல நல்ல எண்ணங்களை நமக்குள்ளாக தருகிறதாக இருக்கிறது. நாம் ஒரு மையத்தில் இருக்கிறோம். நம்ம சுற்றி ஒரு குறுவட்டம், நம்ம சுற்றி ஒரு அதை விட பெருவட்டம், அதை விட ஒரு பெரிய வட்டம், அதை விட ஒரு மிகப்பெரிய வட்டம் என்று பார்க்கும்போது அந்த வகையில் தான் இந்த அதிகாரம் போகிறது. ஒன்று, தாவீது என்கின்ற ஒரு தனி மனிதன். அந்த தனி மனிதனுக்கு ஒரு வீடு கட்டப்படுகிறது. அந்த வீட்டுக்குள்ளாக இருக்கிற மனைவியர்கள் கொடுக்கப்படுகிறார்கள். அந்த வீட்டுக்குள்ளாக இருக்க குழந்தை செல்வம் கொடுக்கப்படுகிறது. மனைவியர் இருந்து குழந்தை செல்வம் இல்லை என்றால் எந்த ஒரு பயனும் இல்லை. அப்போ மனைவர்கள் குழந்தை செல்வம் கொடுக்கப்படுகிறது. அப்போ அந்த வீடு என்கின்ற வட்டம் நிறைவு பெறுகிறது. அந்த வீடு என்ற வட்டம் நிறைவு பெற்ற பின் அந்த பெருவட்டம் வருகிறது. பெருவட்டம் வருகின்ற போது மிக அழகாக அந்த பகுதி சொல்கிறது, மேலும் பல பெண்களை மணந்து கொண்டார். இப்ப பெண்ணாசை பிடித்தவராக தாவீது இருந்தாரா என்று சொல்வதற்கு முன்பாக ஆங்கிலத்தில் ஒரு கட்டுரை ஒன்று அழகாக இருக்கிறது. த மேரிட்டல் கான்ட்ராக்ட் ஆஃப் சாலமோன் பை வே ஆஃப் எக்ஸ்டெண்டிங் த ரிலேஷன்ஷிப்ஸ் வித் ஃபாரின் கண்ட்ரீஸ் என்று சொல்லி அந்த கட்டுரை அழகாய் போகிறது. ஏன்னா இவரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன், இவரு பிள்ளை கல்யாணம் பண்ணுறேன், இவரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன் என்றால் நாடு முழுவதும் அமைதியை நான் உருவாக்கி கொடுக்கிறேன். ஏன்னா அவங்க பொண்ணு நம்ம வீட்டில் இருக்கிறாங்க, அவங்க நம்மளுக்கு யாரும் சண்டைக்கு வர மாட்டாங்க இல்லைங்களா? அதே போன்ற ராயல் பேக்ட் என்று சொல்வார்கள், ராயல் கவர்னன்ட், ராயல் பேக்ட் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே தாவீது மேலும் பல பெண்களை மனம் செய்து கொண்டு ஒரு உறுதியான அரசை அமைக்கிறார். அது முதலாவது. இரண்டாவதாக, பல இடங்களிலே தாவீது பெலிஸ்தர்களை தேடி சென்று போரிட்டார் என்று 2 சாமுவேல் பகுதியில் நாம் வாசிக்க கேட்கிறோம். பல இடங்களிலே தாக்குவார். யார் சவுல் சொல்லுவார், அல்லது பட தலைவர்கள் சொல்லுவாங்க, உடனே இவர் போருக்கு புறப்பட்டு போய் சொல்லுவார். இந்த இடத்துல தாவீது அரசனாக திருப்பொழிவு செய்யப்பட்டார் என்பதை கேள்விப்பட்டு பொறாமப்பிடிச்சி ஒரு கூட்டம் வருது. கூட்டம் அடிச்சு நொறுக்கணும், துவம்சம் பண்ணணும், சிறைப்பிடிக்கணும் என்று சொல்லி வருகிறார்கள். ஆண்டவரை பார்த்து அவர் கேட்கிறார்,
ஆண்டவரை பார்த்து அவர் கேட்கிறார், ஆண்டவரே நான் போருக்கு போகலாமா என்று கேட்கிறார். எவ்வளோ அழகான ஒரு செய்தி பாருங்கள். ஒரு சிறு வட்டத்திலே வாழ்கின்ற தாவீது அடுத்த கட்டத்திற்கு போகும்போது ஆண்டவரிடம் கேட்கிறார், ஆண்டவரே எதிரிகள் என்னை துரத்துகிறார்கள், எவ்வளவோ பெருகிவிட்டார்கள், நான் போருக்கு போகட்டுமா என்று போ, அவர்களை உன் கையில் நான் ஒப்படைத்து விட்டேன், நீ அவர்களை முறியடிப்பாய் என்று சொல்கிறார். தாவீதும் அப்படியே போகிறார். அதை சும்மா அப்படி சொல்லாமல் ரொம்ப அழகாக கொஞ்சம் உயர்வு நிகழ்ச்சி அணியாக தாவீது அழகாக சொல்லுகிறார். வெள்ளம் போல் அவர்களை அடித்து சென்று விட்டது கடவுளுடைய வல்லமையினாலும் என்னுடைய கைவன்மையினாலும் என்று சொல்லி தாவீது சொல்வார். வெள்ளம் போல் அடித்து செல்வார் என்று சொல்லப்படுது ரொம்ப அழகாக சொல்வார். அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரே ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். என்னன்னாக்க, நான் வாட் எவர் வி அண்டர்டேக் தன்னம்பிக்கை இருக்கணும், விடாமுயற்சி இருக்கணும். ஒரு சகோதரி முகநூலில் நான் பார்த்தேன், 2 கைகளும் இல்லை, கால்கள் மட்டும்தான் இருக்கிறது. ஒரு காலிலே வில்லை எய்கின்ற அந்த கம்பியை பிடித்து கொண்டார், இன்னொரு காலிலே வில்லை இழுத்து விடுகிறார். தங்கப்பதக்கம் பெற்றிருக்கிறார். நான் அசந்து போனேன். என்ன ஒரு தன்னம்பிக்கை, என்ன ஒரு விடாமுயற்சி, என்ன ஒரு பயிற்சி, என்ன ஒரு மேன்மையான வாழ்க்கை என்பதை உணர்ந்து அந்த எளிய மாற்றுத்திறனாளியை பார்த்து நான் மயங்கி போனேன். ஒரு சின்ன பெண், பாமர பெண் பார்த்து அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்தார். அதான் விடாமுயற்சி வேண்டும். விடாமுயற்சியோடு கூடிய போராட்டம் மிகுந்த வாழ்க்கையை துணிஞ்சு போராடி நம்ம ஜெயிச்சோம், போராட்டம்னா தான் நம்ம வெற்றியின் படிக்கட்டு நம்ம இது பண்ண முடியும். இல்லாட்டா முடியவே முடியாது. அதுதான் அந்த இடத்துல சொல்லுவார், ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும் போது அது கனவு போல் இருந்தது. திருப்பாடல் ஆசிரியர் அழகா பாடுறாரு, வயலில் போகும்போது கண்ணீரோடு நாங்கள் விதைக்க சென்றோம், ஆனால் மகிழ்ச்சியோடு அறுவடை செய்து வந்தோம், இது எங்களுக்கு கனவு போல் இருந்தது என்று சொன்னார்கள். அதுபோல ஆண்டவர் நமக்கு உதவுகிறார் என்று சொன்னால் அது கனவு போல் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான நேரத்திற்கு ஆண்டோரிடம் நாம் கேட்டு செயல்பட வேண்டும், ஆண்டோடு இணைந்து செயல்பட வேண்டும். அந்த தன்னம்பிக்கையோடு கூடிய வாழ்க்கையும் இறை நம்பிக்கையும் இணைந்து போகும்போது வெற்றி சக்கரம் நம்மை சுற்றி வரும். வெற்றி மாலை தொடர்ந்து நம்மை தேடி வரும். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதான் முதல் காரியமாக சொல்கிறேன். இரண்டாவதாக, கன்சல்ட் காட். தாவீது ஒரு முறை இல்லை, இருமுறை அவர் கடவுளை முதல் முறை போருக்கு போகும்போது கடவுளை கேட்கிறார். 2வது தடவை போகும்போது கேட்டார். முதல் தடவை போகாம கேட்டுட்டோமே போதும்னு சொல்லிட்டாரு, அதை வச்சு இந்த 2வது தடவை ஓட்டிடலாமே அப்படின்னு இல்லை. ஒவ்வொரு முறையும் அவர் கடவுளிடம் ஆலோசனை கேட்கிறார். அது கன்சல்ட் காட் என்று சொல்கின்ற அந்த புத்தகத்தில் ஒரு அழகாக சொல்லுவார்கள். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரனையும் ஒரு சின்ன புத்தகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு 40 பக்கம், ஒரு 80 பக்கம் ஒரு சின்ன டைரி வச்சுக்கின்றன. நம்முடைய மனதிற்குள்ளாக வருகின்ற குழப்பங்கள், நம் மனதிற்குள்ளாக வருகின்ற செயல்பாடுகள், நம்ம மனதிற்குள்ளாக வருகின்ற ஜபங்கள், நம் மனதிற்குள்ளாக வருகின்ற நல்ல சிந்தனைகளை ஒரு சின்ன புத்தகத்தில் எழுதி கொண்டே வர வேண்டும். ஆவியானுடைய துணையோடு அதை வாசிக்க வேண்டும். ஆவியான தூண்டி எழுப்பும் போது நற்செயலாக, நற்சிந்தனையாக, நற்சொல்லாக, நற்பிரசுரமாக, ஒரு நல்ல அறிவுரையாக மற்றவர்களுக்கு மாறக்கூடும். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அதே போல ஒரு அடுத்த மாதம் 2-3 மாதம் கழித்து திருப்பலிக்கு போகும்போது வந்தார். இன்கிரிமெண்ட் என்று சொல்வார்கள். அந்த இன்கிரிமெண்ட் பதவி உயர்வின் காரணமாக இன்கிரிமெண்ட் கிடைச்சது.